வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விவசாயிகள் போராட்டம் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிப்ரவரி 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தில்லி சலோ அப்படின்னு பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து மீண்டும் கிளம்பி தில்லிக்கு போய் போராட்டம் பண்றதுக்காக களத்துல இறங்கி இருக்கிறாங்க. 16ஆம் தேதி பாரத் பந்த், நாடு தழுவிய பந்தும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பல லேபர் ஆர்கனைசேஷன்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விவசாயிகள் போராட்டம் 2.0 ஸ்லோவா மொமெண்டம் பிக்கப் பண்ணிட்டே இருக்கு. இது மோடி அரசாங்கத்தை கடும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால இதே மாதிரிதான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கடும் மழையிலையும் வெயில்லையும் குளிர்லையும் எதை பத்தியும் கவலைப்படாம நின்னு போராடினாங்க நம்மளுடைய விவசாயிகள். கடைசியில வேற வழியே இல்லாம உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் வருதே, எங்க நம்ம தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல இந்த 3 வேளாண் சட்டங்களையும் மோடி அரசாங்கம் வாபஸ் வாங்குச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நாங்க வந்து நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலனை செய்வோம், அதை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ வந்து மோடி அரசாங்கம் செஞ்சது. ஆனா இன்ன தேதி வரைக்கும் அதை பத்தி அவங்க எந்த கவலையும் படல. அப்படிங்கறதுனால மீண்டும் ஒரு முறை இப்போ போராட்டத்துல களத்துல இவங்க குதிச்சிருக்காங்க. இவங்களுடைய மேஜர் கோரிக்கை என்னன்னா, எம்எஸ்பி கேரண்டி வந்து அரசாங்கம் கொடுக்கணும். மோடி வந்து ஆட்சிக்கு வந்த காலத்துல வந்து பயங்கர நீட்டி முழக்கி 2014 ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறத இன்னைக்கு கூட நீங்க போய் சமூக வலைதளங்கள்ல வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பாவம் நம்மளுடைய நாட்டுடைய விவசாயிகள் கடன் வாங்கி வாங்கி அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். பேங்க் எல்லாம் போட்டு அவங்க கழுத்தை நெருக்கிது. இவங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸோட கேரண்டி கூட நீங்க கொடுக்கலன்னா எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க தற்கொலைக்கெல்லாம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு நீட்டி முழக்கி பேசின மோடி இவர் ஆட்சியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதே கோரிக்கைகளை விவசாயிகள் வைக்கும் போது அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கறதா உண்மை. அதனால எம்எஸ்பி கேரண்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடன்களை தள்ளுபடி பண்ணணும். கார்பரேட்டுக்கு வந்து கோடி கோடியா கடனை கொடுத்துட்டு வாரா கடனா அதை தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு கொடுக்கறக்கூடிய சின்ன சின்ன கடனை கூட வட்டியும் முதலமா வசூல் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தற்கொலை வரைக்கும் தள்ளி விடுறீங்களே, இந்த விவசாயிகளுடைய கடன் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே போராட்டத்துல இறந்து போன விவசாயிகள், தற்கொலை பண்ணிக்கிட்ட விவசாயிகளுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் இந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து வச்சிருக்காங்க. சரி, இந்த அரசாங்கம் வந்து போராட்டக்காரர்களை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்டர்ல சைனாக்காரன் பல 1000 கிலோமீட்டர் லேண்ட வளைச்சு போட்டு அங்க வந்து அவன் வந்து குடிசை போட்டு ஒரு சின்ன சின்ன கிராமமே கட்டி இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்து தைரியமோ துப்போ கிடையாது. ஆனா இந்த விவசாயிகள் வந்து போராட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த அரசாங்கம் பதறி போய் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்குதுன்னு பாருங்க. ஹரியானா பஞ்சாப் பார்டரை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டாங்க. விவசாயிகள் அங்கிருந்து டெல்லி வரைக்கும் வரக்கூடாது. நீங்க டெல்லிக்கு வந்து தானே போராட்டம் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க. டெல்லிக்கு வராமே உங்களுக்கு வந்து நாங்க கேட்டை போட்டு தடுத்துறோம்னு அதை பண்ணிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வரக்கூடிய அந்த சாலைகள், நான் வீடியோ போடுறேன் பாருங்க. சாலைகள் எல்லாம் ஃபுல்லா பேரிகேட்ஸ் போட்டு இரும்பு ஆணி, இந்த டிராக்டர் எல்லாம் வந்து வரப்போகுது, அப்ப இவங்க எல்லாம் வராம இருக்கிறதுக்கு அந்த ரோடு ஃபுல்லா இரும்பு ஆணிய வச்சுட்டு பேரிகேட்ஸும் போட்டு வச்சிருக்காங்க இவங்க. இது மட்டும் இல்லாம விவசாயிகளுடைய போராட்டம் பற்றிய செய்திகள் வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது, மீடியால பெருசா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட் மொபைல் சர்வீசஸ் எல்லாத்தையும் 3 நாளைக்கு பந்த் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஹரியானா போலீஸ் ஹரியானால வீடு வீடா போய் லவுட் ஸ்பீக்கரை வச்சு மிரட்டுறாங்க. நீங்க வந்து டெல்லிக்கு போக கூடாது, இந்த போராட்டத்துல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் போட சொல்றேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி இந்த என்டையர் பார்டர்ல வந்து 144 தடை உத்தரவையும் இவங்க போட்டுட்டாங்க. சோ இதெல்லாத்தையும் பண்ணி இந்த விவசாயிகள் டெல்லிக்கு வந்து போராடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யுது. இதெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. கடந்த ஒரு போராட்டம் நடந்த போது இவங்க எப்படி வந்து அந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். கண்டுக்கவே இல்ல. அப்புறம் கடைசியில வந்து இவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல்ங்கான காலிஸ்தானிஸ்ங்கிறாங்க. எதிர்கட்சிகளோட தூண்டுதல் பேர்ல இவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. போலீஸ வச்சு அடிச்சாங்க, டிராக்டர் ஏத்தி பல விவசாயிகள் வந்து செத்து போனாங்க. இவ்வளவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா போன போராட்டத்துக்கே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அட்டென்ஷன் வந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா வந்து ட்வீட்ஸ் எல்லாம் போட்டாங்க, பதிவுகள் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப கூட நம்ம
சச்சின் டெண்டுல்கர் கூட ரொம்ப அப்பதான் அவருக்கு வந்து அப்படியே விவசாயிகளோட பிரச்சனையெல்லாம் பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் வந்து கோவம் வராது. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பதிவு போட்டா எங்க உள்நாட்டு விவகாரத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு பதிவு போடுவாரு. அப்படி போன்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் கிராபிங் ஒரு போராட்டமா ஒரு ப்ரொடெஸ்டா அந்த விவசாயிகளுடைய போராட்டம் இருந்தது. இதனாலதான் இவங்க இன்னைக்கு அலறாங்க. ஏன்னா மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி விவசாயிகள் போராட ஆரம்பிச்சாங்கன்னா இது மோடி கவர்மெண்டோடைய பவுண்டேஷனையே அசைச்சு பாத்துரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்புலயும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆசிரியர்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், படிச்சு கிராஜுவேட் ஆகி வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், ஆதிவாசிகளா இருக்கட்டும், தலித்துகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த அரசாங்கத்துல இருக்கு. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இது போன்ற ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு இந்த விவசாயிகள் வந்து கடுமையா போராட ஆரம்பிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகம் இவங்க கூட சேர்ந்துகிட்டு இது ஒரு மக்கள் புரட்சியாக மாறும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரிஞ்சுதான் இவங்க வந்து இப்படிப்பட்ட வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அப்ப இதுல இருந்தே இந்த மோடி அரசாங்கத்துடைய இரட்டை நிலைப்பாடு எவ்வளவு பச்சையா ரெட்டவேஷம் போடுறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். 2 நாள் முன்னால பாரத் ரத்னா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. யாருக்கு? சரண் சிங்குக்கும் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கும். எம்.எஸ். சுவாமிநாதன் யாரு? பசுமை புரட்சி பண்ணவர். சரண் சிங் யாரு? எப்பவுமே விவசாயிகளுடைய நலன்களுக்காக போராடிய ஒரு பெரிய தலைவர். ஒரு பக்கம் இவங்க 2 பேருக்கும் வந்து பாரத் ரத்னா கொடுக்குறாரு. சரண் சிங்கோட பேர் அந்த ஜெயந்த் வெக்கமே இல்லாம மோடி வந்து என்னுடைய தாத்தா மாதிரி, என்னுடைய தாத்தாவுக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணாம மோடி கவர்மெண்டோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக கண்டெஸ்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து களத்துல இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ ஒரு பக்கம் விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக பாடுபட்ட பெரிய பெரிய தலைவர்களுக்கும் ரெவல்யூஷனரிஸ்க்கும் வந்து பாரத் ரத்னாவை கொடுத்துட்டு இந்த பக்கம் விவசாயிகளுடைய குறவளைய நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக இந்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல வந்து ஒதுக்கிய தொகை வந்து மிகவும் குறைவு அப்படிங்கிறாங்க. விவசாயிகள் நலன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் வந்து இவங்க சரியா வந்து ஆர்கனைஸ் பண்ணல. ஏதோ 1-2 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. விவசாயிகளை தாண்டி அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திரும்ப விவசாயத்துக்கு திரும்ப போயிருக்கிறாங்க. வெளியூருக்கெல்லாம் இப்ப லாக்டவுன் ஒண்ணு போட்டு ஆயிரக்கணக்கான பேரை லோட்ல நடக்க விட்டு ஆனா சொந்த ஊர்ல போய் விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலாம், இல்ல யார்ட்டையாவது போய் வயல்ல வேலை செஞ்சு அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸா வேலை செஞ்சு அவங்களுக்கும் உரிய தொகை வந்து கொடுக்காம இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்என்ரேகா ஸ்கீம்ல வந்து பல ஆயிரம் கோடி வந்து இன்னைக்கு வந்து கொடுக்காம புடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்திதியில் நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடன் தலைக்கு மேல போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயம் செஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்காம இன்னைக்கு ரோட்ல போட்டு டிராக்டர் அது மேல ஏத்துறாங்க விரக்தியில அப்படிங்கறத பாக்குறோம். விவசாயிகள் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. விவசாயிகள் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. நாட்டுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. நீங்க என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்க? எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடுவேன், 2022க்குள்ள உங்களோட வருமானத்தை இரட்டி பாக்கிடுவேன் அப்படின்லாம் சொன்னீங்களே. இன்னைக்கு அறுவைத்து கஞ்சி கூட வக்கு இல்லாம இன்னைக்கு வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி கவலைப்படல. இது நாம சொல்லல, இவருடைய ஆட்சியில கவர்னரா இருந்த சத்யபால் மலிக் சொல்றாரு. மோடிக்கு ஈவ இறக்கமே கிடையாது, அப்படிப்பட்ட குரூரமான ஒரு மனுஷன். விவசாயிகள் போராட்டத்துல இறந்த விவசாயிகளுக்கு வந்து நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த 500 பேரை எனக்கிட்டா இறந்தாங்க அப்படின்னு என்கிட்ட நக்கலா கேள்வி கேட்டாரு. நாம சொல்லல, மோடி அரசாங்கத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் மலிக் சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு விவசாயிகளை பற்றியோ ஒரு பக்கம் சொல்ல வேண்டியது அன்னதாத்தா அன்னதாத்தா, நம்மளுக்கு நாட்டுக்கு சோறு போடுறவங்க, நம்ம கடவுள் மாறி அப்படின்னு மேடைக்கு மேடை வாய் கூசாம போய் சொல்ல வேண்டியது. இப்போ இந்த இன்டர்ம் பட்ஜெட் படிக்கும் போது கூட நிர்மலா சீதாராமன் அதை தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இறந்துகிட்டு இருக்கார். 1 மணி நேரத்துக்குங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 விவசாயிகள் வந்து கடன் தொல்லையினாலையும் வறுமைனாலையும் வாழ வழி இல்லாததுனால இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. 10 ஆண்டு ஆட்சி காலத்துல மோடி விவசாயிகளுக்காக செய்த ஒரே சாதனை இதுதான். ஆனா மேடைக்கு மேடை மோடிக்கு கேரண்டி, மோடிக்கு கேரண்டி. என்ன கேரண்டி கொடுத்துட்டீங்க? அவங்க கேட்கறது வெறும் எம்எஸ்பி கேரண்டி தானே, அதை கூட உங்களால கொடுக்க முடியலையே. இது மட்டுமா? ஞாபகம் இருக்கா? பஞ்சாபுக்கு போனாரு 2022ல எலெக்ஷன் பிரச்சாரம் பண்றதுக்காக போனாரு. அப்ப எங்கயோ ஒரு இடத்துல விவசாயிகள் எல்லாம் கூடி நின்னு இவரை வேடிக்கை பார்த்ததுக்கே இந்த ஆளு பயந்து மிரண்டு வெளியில பேசுறதான்.
நானும் ரவுடி தான். பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். அங்கேருந்து அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாரு. ஐயோ என்ன கொல்ல பாக்குறாங்க. எங்க 500 அடி அந்த சைடு நிக்கிற விவசாயிகளை பார்த்துட்டு ஐயோ என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு ஓடி வந்த ஒரு கோழை தானே இவரு. இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயியோட கழுத்திலையும் ஒரு தூக்கு கயிறை சுருக்கு கயிறை மாட்டி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு மீண்டும் போராடுற அளவுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் இவங்களை தள்ளி இருக்கு. நாட்டுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ரொம்ப அழகா சொன்னார். மீண்டும் ஒரு பசுமை புரட்சி தேவைப்படுது இந்த நாட்டுல. அக்ரிகல்ச்சர் ரீபில்ட் பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இன்னைக்கு நாட்டுடைய முதுகெலும்பே இது போன்ற விவசாயிகள் தான். அப்ப மீண்டும் ஒரு பசுமை புரட்சி தேவை அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார். அவர் நேத்தோட ரிட்டையர் ஆயிட்டார் பாவம். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து 91 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா இவங்க வெறும் பேச்சுதான். மேடைக்கு மேடை பேசுவாங்க. 6000 ரூபாய் கொடுக்கிறோம் வருஷத்துக்கு, 6000 ரூபாய் வருஷத்துக்கு. எந்த மூலைக்கு? விவசாயிகளோட இந்த நிலைமைக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் நானும் காரணம். ஏன்னா இத பத்தி நாமளும் அதிகம் பேச மாட்டேங்கிறோம். ஒரு ஜவான் படத்துல ஷாருக் கான் ஒரு சீன் இதை வத்தி வச்சானா உடனே போய் நல்லா ஜோரா கை தட்டிட்டு ஆஹா பாருங்க நாட்டோட நிலைமை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுறோம். அதுக்கப்புறம் அதை பத்தி என்னைக்காவது நாம கவலைப்பட்டிருக்கோமா? அதுக்கு மோடி அரசாங்கம் மட்டும் காரணம் இல்ல. இத பத்தி சரியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காத மீடியாவும் ஒரு காரணம். இவ்வளவு போராட்டம் நடக்குது. 20,000 பேர் டெல்லியை நோக்கி போறாங்களே, ஏதாவது ஒரு மீடியா இதை பத்தி பேசுதான்னு பாத்தீங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா? மக்களுடைய விஷயம், மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை என்னைக்குமே கோதி மீடியா பேசாது. இன்னைக்கு இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு டிராக்ஷன் கிடைக்குதுன்னா அது சோசியல் மீடியானால. தொடர்ந்து பொதுமக்களும் இதுக்கான ஆதரவை கொடுக்கணும். அப்பதான் இது ஒரு மக்கள் புரட்சியா மாறி இந்த பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும். யோசிச்சு ஓட் பண்ணுங்க.